கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இப்போ பாண்டிய நாட்டு தலங்களை தரிசனம் பண்ணுறோம். இன்றைக்கு 12வது தலம். மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 202வது தலம் திருச்சுழியல். எப்படி செல்வது? விருதுநகரில் அமைந்த தலம். பாண்டிய நாடுன்னும் பொழுது மதுரை பார்த்தோம், ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் அங்கே பார்த்தோம், சிவகங்கை மாவட்டம், இப்போ விருதுநகர். இந்த விருதுநகர்லேருந்து அப்படியே இந்த மானாமதுரை செல்லும் பாதையில் அமைந்திருப்பது திருச்சுழி சுந்தரரால் பாடல் பெற்ற தலம். இந்த திருச்சுழி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது யார்? ரமண மகரிஷி. அவர் பிறந்த தலம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு அற்புதமான தலம். இறைவனுக்கு பெயர் சுழிகேசர். இதுதான் இறைவனுடைய பெயர். அம்பிகைக்கு துணை மாலை அம்மை அப்படின்றது தான் அம்பாளுடைய பெயர். இந்த தலம் அப்படியே பிரதானமான சாலைகள் இருக்கும். தேரோடும் வீதின்றது இந்த கோயிலில் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போன உடனே துணை மாலை அம்மை நான் இருக்கேன். அதுதானே அபிராமி அந்தாதியில் சொல்லுவாங்க. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் எல்லாமே அவ தான். மேலாக பார்த்திங்கன்னா அந்த துணை மாலை அம்மை, அப்படி வலது பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் சுழிகேசராக இருப்பார். 2 காரணம். ஒன்று, இந்த பேருக்கு காரணம் திருச்சுழி அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய பிரளயம் வருது. அந்த பிரளயம் வரும் பொழுது சுவாமியை வேண்டின உடனே அந்த ஊருக்கோ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கோ ஆபத்து வரக்கூடாதுன்னு அந்த வெள்ளம் வந்த பிரளயத்தை அப்படியே சுழி மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ணி சுழி மாதிரி அந்த எக்ஸஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகுதியான நீர் எது வெள்ளத்தால் பாதிப்பை உண்டாக்குமோ அந்த மிகுதியான நீரை சுழி மாதிரி அப்படியே சுற்றி பூமிக்கு அடிபாகத்தில் அந்த தண்ணி போய் அந்த தண்ணியை வற்ற வச்சு வெள்ளத்தால் பாதிப்பில்லாமல் ஆக்கினதுனால இறைவனுக்கு பிரளயநாதர், சுழிகேசர், சுழிநாதர் இதெல்லாம் பேர். அதனால் இயற்கை இடர்பாடுகள் வரக்கூடாதுன்னா திருச்சுழியல் அப்படின்ற இந்த தலத்திற்கு சென்று வணங்கணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. எங்கெல்லாம் சுந்தரர் போகிறாரோ சகபாவம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப், முடிஞ்ச அளவு ஒரு நண்பர்களோட உரிமையாக நம்ம விளையாடுவோம். தாய் தந்தைனா ஒரு மரியாதையான ஸ்தானம். ஆனால் நண்பர்கள்னு இருக்கும் பொழுது நம்முடைய சின்ன சின்ன விஷமத்தனம், கள்ளத்தனம், விளையாட்டு எல்லாம் பண்ணுவோம். அப்படி சுவாமி நிறைய இடத்துல சுந்தரரை ஆட்கொண்டு அருள் பாலித்து அருளிச் செயல்கள் செய்த தலங்கள் நிறைய உண்டு. அப்படி இந்த தலத்தில் சுந்தரர் நல்லா தூங்குறார். தூங்கும் பொழுது சுவாமி கையில் பூச்செண்டோடு அப்படியே திருச்சுழியல்னு அப்படியே இந்த சிகையை, முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களும் சிகை வச்சுருப்பாங்க, பெண்கள் மட்டும் இல்லை, அதுவும் கல்யாண கோலத்தில் இருக்கும் ஆண்கள் எல்லாம் அப்படியே இவ்வளோ அழகாக சுழியல் மாதிரி அந்த முடியை போட்டு திருமண கோலத்தில் அவங்களும் அழகாக இருப்பாங்களாம். அப்படி இறைவன் தலையில் திருச்சுழியல் அது மாதிரி அந்த சிகையை அலங்காரம் பண்ணி கையில் பூச்செண்டுன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நடக்கக்கூடிய நாகரீக திருமணங்களில் மணமகன் கையில் பூச்செண்டுலாம் கிடையாது. ஆனால் ஒரு 15, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பெண் அந்த விருந்து கொடுப்பாங்க இல்லையா, ரிசப்ஷன்னு சொல்கிறோமே, அந்த சமயத்தில் கையில் ஒரு பூச்செண்டு கொடுத்துருவாங்க. பார்க்குற நிறைய பேர் உங்களுடைய கல்யாண அந்த நினைவுகளாக இருக்கக்கூடிய ஆல்பம்னு சொல்கிற இடங்கள்ல அந்த பூச்செண்டோட தான் இருப்பீங்க. அது யாருக்கு கொடுக்கறது? மணக்கோலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அப்படி பூச்செண்டோடு சுவாமி காட்சி கொடுத்தார். அப்படி ஒரு மணமகன் கோலத்தில், திருமண கோலத்தில் சுந்தரருக்கு இறைவன் கனவில் வந்து காட்சி கொடுத்த இடம். அதனால தான் சுந்தரர் கூட பார்த்திங்கன்னா நித்திய அலங்காரம், கல்யாண சுந்தரர்னே பேர். நித்தம் திருமண கோலத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் இருப்பார். இப்படி ஒரு அற்புத காட்சி இறைவனால் தரப்பட்டதால் இந்த தலத்தில் கல்யாணம் நடத்தினா ரொம்ப சிறப்பு என்று பலரும் அவர்கள் இல்லத்து திருமணத்தை இந்த திருக்கோயிலில் வைத்து நலம் பெற இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விருதுநகரில் இருக்கக்கூடிய தலம்தான் திருச்சுழி வாழுங்கள். இயற்கை இடர்பாடு எதுவுமே இல்லாமல் திருமண வரத்தையும் இறைவனிடம் வேண்டி நல்லதொரு வளமான வாழ்க்கையை கிடைக்க இறைவனிடம் விண்ணப்பித்தால் வரப்பிரசாதியாக அருள் பாலிக்கும் தலம். வாருங்கள், எம்பெருமானின் அருளை பெறுங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.